ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஓ கோட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இஸ் யுவர் ரெஸ்யூம் குட் enough. அதாவது உங்களோட ரெஸ்யூம் உண்மையிலே நல்ல ரெஸ்யூமா ஆர் அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணுமா? ஸோ ரியாலிட்டி என்னென்னா, எந்த ரெஸ்யூமே கெட்ட ரெஸ்யூம் கிடையாது. பிஃபோர் கோயிங் டு தி சொல்யூஷன் we will get to know what is ரெஸ்யூம். அதாவது ரெஸ்யூம்னா என்ன? ஸோ ரெஸ்யூம் அப்படின்றது ஒரு ப்ரூஃப். ஸோ பேசிக்காக ரெஸ்யூம்ன்றது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான், பட் இட் வில் ஹோல்ட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். அதாவது நீங்கள் இப்போ இந்த காலேஜ் டிகிரியில், அதாவது யூ கேன் பிஇ பிடெக் ஆர் நீங்கள் வேறு ஏதாவது இருக்கலாம், லைக் பிகாம் ஆர் எனி திங் ஆர் எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஐ வில் ஜஸ்ட் ஆட் ஆன் டு இட். ஓகே, இஃப் இட் குட் பி எம்டெக் ஆர் எம்எஸ் if you are doing abroad, or you could be a PhD scholar as well. ஸோ பேசிக்காக ரெஸ்யூம்ன்றது ஒரு ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர் விச் ஷோஸ் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஓகே, ஸோ இதை வச்சு தான் உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், நீங்கள் எங்கேயாவது உங்களை பிரிச்சின் பண்ணிக்கிறீங்கன்னா யுவர் ரெஸ்யூம் இஸ் ரியலி நீடட் ஃபார் யூ. ஸோ இந்த ரெஸ்யூமை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு we are gonna see 5 parameters out there. ஸோ அந்த 5 parametersஸை ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரூல் நம்பர் 1 இஸ் தி 10 செகண்ட் ரூல். அதாவது ஏன் இந்த 10 செகண்ட் ரூல் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமில் லெட்ஸே சில கண்டென்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இட் குட் பி எனி திங், உங்கள் நேம், ஸ்கில்ஸு, கரியர் ஆர் எனி திங் யூ லைக், சம் கண்டென்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த கண்டென்ட்டை ஒரு ஹெச்ஆராக நான் இருந்தேன் ஆர் ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் எங்கேயாவது பார்க்குறாங்க ஃபார் அ ஜாப் அப்படின்னா, தே வில் ஜஸ்ட் லுக் இன் டு யுவர் ப்ரொஃபைல் ஃபார் மோர் தேன்றதை விட லெஸ் தென் 10 செகண்ட்ஸ் தான். இட்ஸ் லைக் லெஸ் தென் 10 செகண்ட்ஸ் தான் உங்களோட ரெஸ்யூம் வந்து பார்ப்பாங்க. இது லைவ் ஹெச்ஆராக இருந்தால். அண்ட் ஏஐ வந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வித் ஏஐ இஸ் தேர், உங்களோட ரெஸ்யூம் வந்து ஆட்டோமேட் பண்ணி தான் தே வில் பி வாட்சிங் யூ. லைக் உங்களோட ஸ்கில்ஸை அவங்க ஆட்டோமேட்டடாக ஸ்கேன் பண்ணி அந்த ஏஐ வில் டிடெக்ட் யூ வெதர் நீங்கள் ஃபிட்டாக, இந்த கேண்டிடேட் வந்து இந்த ஜாபுக்கு ஃபிட்டாக இல்லையான்றத அந்த ரெஸ்யூமை ஏஐ தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா, நோ பேராகிராஃப்ஸ். ஓகே, ஆல்வேஸ் நோ பேராகிராஃப்ஸ். ஸோ உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குன்னா எஸ்ஏ மாதிரி எழுதக்கூடாது. அண்ட் ஆல்வேஸ் முக்கியமான பாயிண்ட், யுவர் ரெஸ்யூம் ஷுட் பி 1 பேஜ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட ரெஸ்யூம் 1 பேஜ் தான் இருக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கலாம், செகண்ட் பேஜ் ஒன்லி இஃப் நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு மேலே 10+ இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் டேக் செகண்ட் பேஜ், ஆர் எல்ஸ் டோன்ட் டேக் த செகண்ட் பேஜ். இது எந்த ஃபீல்டுக்கானாலும் பொருந்தும். நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குது, ஸோ நான் வந்து 10 பேஜஸ் 15 பேஜஸ்க்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம். நோ வே. யூ ஹாவ் டு ஆப்டிமைஸ். அதாவது இந்த ரெஸ்யூம்க்கு ஒரு A4 ஷீட் இருக்குன்னா அந்த A4 ஷீட்டை எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ கைஸ், நவ் கெட் டு ரூல் நம்பர் 3. ஸோ ரூல் நம்பர் 3 என்ன, ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலி ப்ரூவ் ஸ்கில்ஸ். இது யாருக்குன்னா மெயினாக, சரி நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து வெளியில் ஆஃப் கேம்பஸ் அப்ளை பண்ணுறீங்க ஆர் நீங்கள் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலி ப்ரூவ் யூ. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டொமைன் எடுத்துக்கிறீங்க, இப்போ கோடிங்னா கோடிங் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது லைக் பேசிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் பேசிக்னு இல்லாமல் உங்களோட பெஸ்ட்டு, லைக் லேர்ன் எனி கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ், அப்ளை சம்திங், லேர்ன் டெக் அண்ட் அப்ளை சம்வேர். லைக் அது வந்து ஒரு மொபைல் ஆப்பாக இருக்கலாம், ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், ஆர் ஒரு நான் சர்க்கியூட் பிரான்ச்சில் இருக்கீங்க, ஆர் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்லேயே கோடிங் இல்லாமல் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இசி ட்ரிப்ளி, நீங்கள் அந்த லைனில் தான் போகிறீங்கன்னா, ஸோ யூ கேன் டூ ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ஐஓடி இஸ் வெரி காமன், எம்பெடட். அண்ட் இஃப் யூ ஆர் வெரி குட் அட் இட், டூ சம் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு சிக்னல் ப்ராசஸிங் லைக் தேட், ஆர் யூனோ அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, விஎல்எஸ்ஐ லைக் தட். அண்ட் நான் சர்க்கியூட், லைக் இதை தாண்டி இருக்கிற அதர் குரூப்ஸ். ஸோ உங்களோட நீஷ், ஃபைண்ட் த நீஷ் அண்ட் தென் ஒர்க் ஆன் தட். ஸோ கிரியேட் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ தட் இட் ஆக்சுவலி ப்ரூவ் ஸ்கில்ஸ். எப்பயுமே உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் யுவர் ரெஸ்யூம் வில் ஸ்டாண்ட் அவுட்
ஃபாஸ்டர். லைக் இப்போ ஒரு ஜாபுக்கு வந்து 1000 பேர் அப்ளிகே பண்ணுறாங்கன்னா ரியாலிட்டி என்னென்னா the number of projects you have will give you an advantage. லைக் நிறையா ப்ராஜெக்ட்ஸ்ன்றதை தாண்டி இட்ஸ் லைக் the value of projects you have is a must. ஸோ நிறையா நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ யூ do good projects. ஸோ நல்லா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா you have an advantage to prove you so that your resume will get shortlisted to the next round. ஸோ ரூல் நம்பர் 4, adding the numbers for credibility. அதாவது இங்கே நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ரெஸ்யூம் இருக்குது, ஓகே, உங்ககிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட கோர்ஸ் ஒர்க் இருக்குது, ஆர் உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, உங்ககிட்ட ஆர் ரிசர்ச் ஆர் பேட்டர்ன் ஒர்க் இருக்குது, அண்ட் அதர் ஸ்டஃப்ஸ் இருக்குது. லைக் விச் எவர் இஸ் ரெலவெண்ட் டு யுவர் ஜாப் ஆர் விச் எவர் இஸ் ரெலவெண்ட் ஃபார் யுவர் திங் டு பி டன். லைக் அதாவது நீங்கள் வேறு எங்கே கூட அப்ளை பண்ணலாம். இட்ஸ் நாட் அபவுட் ஜாப்ஸ், இட்ஸ் அ பேசிக் ரெஸ்யூம். ஸோ எல்லாத்துக்கான கண்டென்ட்டை யூ ஃபவுண்ட் அவுட், யூ ஹாவ் யுவர் ஸ்கில்ஸ், அதாவது உங்ககிட்ட உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஆனால் இதை வந்து பெட்டராக ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னா யூ நீட் டு ஆட் நம்பர்ஸ் டு இட். நம்பர்ஸ் அப்படின்னா ஃபேக் நம்பர்ஸ் கிடையாது, நோ ஃபேக்கிங். ஸோ நம்பர்ஸில் எல்லோரும் பண்ணுறது தே வில் ட்ரை டு ஃபேக். ஸோ நோ ஃபேக்கிங், டெஃபினெட்லி டோன்ட் ஃபேக் அண்ட் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் வந்து ஈசி ஸ்டூடெண்ட், பட் என்னோடய பேக்ரவுண்ட் கோடிங் ஓரியன்டாக இருக்கும். லைக் நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் நிறையா படிப்பேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து கோர்ஸ் ஒர்க்கில் வெறும் டிஎஸ்ஏ ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸும் போட்டிருந்தா தட் ஒன்ட் கிவ் மீ an edge பேசிக்காக. ஆர் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. லைக் லீட் கோடுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அண்ட் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், ஷார்ட்டாக ஜிஎஃப்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் இதிலலாம் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு புட் சம்திங் லைக் ஐ சால்வ்ட் சம் சர்டன் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தேர். லைக் ஒரு 500+ இருக்கலாம். இட்ஸ் அப் டு த இண்டிவிஜுவல். சில பேர் 100+ சால்வ் பண்ணியிருக்கலாம். நத்திங் ராங் இன் தட். ஈவன் இஃப் யூ சால்வ் லைக் 25+ ப்ராப்ளம்ஸ் ஆர் 50+ ப்ராப்ளம்ஸ், தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஓகே, பட் ஆட் சம் நம்பர் டு இட். இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி யூ கேன் புட் சம்திங் ரிலேட்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் as well. இப்போ எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் வந்து ஒரு ஆப் பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஆப் லான்ச் ஆனால் இவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது நீங்கள் எழுதலாம். தட்ஸ் யுவர் ரிசர்ச் ஒர்க், ரைட்? அண்ட் தென் இஃப் யூ ஆர் டூயிங் அ ப்ராஜெக்ட், அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கேலபிலிட்டி, இப்போது ரெகுலர் ப்ராஜெக்ட் மாதிரி இல்லாமல் அது இண்டஸ்ட்ரி லெவலுக்கு கொண்டு போகும்போது அது எந்த அளவுக்கு ஸ்கேலபிளாக எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றத உங்களோட ரிசர்ச் பேஸ்டில் you have to put your number. So put your numbers on research basis. Okay, very important point. So you have to put your numbers on a research basis. Yeah, and coming to the final rule, that is you need to ask a simple question to yourself. Is your resume really worthy enough? அதாவது உங்கள் ரெஸ்யூம் உண்மையிலே ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணால் செலக்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கா? இதை எப்பயுமே யூ ஹாவ் டு திங்க். ஸோ யூ ஹாவ் டு டெஸ்ட் யுவர் ரெஸ்யூம் ஆல்வேஸ். ஸோ தெர் இஸ் சம்திங் கால் ATS. இப்போ வந்து ஒரு ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் அப்ளைங் டு த ஜாப் டைரெக்ட்லி, அந்த ஜாபுக்கு நேரடியாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்யூமை இந்த ATS அப்படின்றதில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் யூ ஹாவ் டு அப்ளை. ATS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் applicant tracking system. ஸோ இது வந்து நிறைய போர்ட்டல்ஸ் அவைலபிள். நீங்கள் ஜஸ்ட் ATS tracker ஆர் ATS ரெஸ்யூம்னு போட்டிங்கன்னா கூட யூ கேன் ஃபைண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ட்ராக்கிங் சொல்யூஷன்ஸ் அவுட் தேர். அது நிறைய ஃப்ரீயாக கூட இருக்கும். ஸோ தேட் வில் ஹெல்ப் யூ அவுட். அதாவது உங்களுக்கு தேவையான ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் ஸ்கோர் மாதிரி இப்படி கொடுக்கும். லைக் 98%, இஃப் யூர் ரெஸ்யூம் இஸ் ஆவரேஜ் 60%, லைக் தட் 70%, லைக் தட். மேக் ஷுர் இப்போ ஒரு ரெஸ்யூம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு, அதை ஜேடின்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் புட் யுவர் ரெஸ்யூம் ஆன் தி அப்ளிகண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அண்ட் தென் கெட் யுவர் ஸ்கோர்.
உங்கள் ஸ்கோர் 90%க்கு மேலே இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் ஜாப் மார்க்கெட் ரைட் நோ இஸ் டஃப். அண்ட் உங்கள் ரெஸ்யூமை ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும்தான் யூ வில் கெட் ஷார்ட் லிஸ்டட். ஸோ 90% அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இட் வில் பி டஃப், டெஃபினெட்லி இட் வில் பி டஃப். ஆனால் இப்போ ஏஐ வந்துருச்சு, ஒரு வேளை 90க்கு கீழே இருக்குது, ஈவன் 1.89 88 இருந்தால் கூட give your resume to the AI and tell that I got score in so and so portal, ATS portal. நீங்கள் இதுக்கு வந்து என்ன சஜஷன் கேட்டினா அதுவே கொடுத்துரும். லைக் எந்த பிரச்சனை இருக்குது, இப்போ நீங்கள் நம்பர்ஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்களோட ஸ்கில்ஸில் வந்து நம்பர்ஸ் ப்ராப்பராக ஆட் பண்ணல, ப்ராஜெக்ட்ஸில் ப்ராப்பராக வேலிட் நம்பர்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னா அதுவே சஜஸ்ட் பண்ணும். இஃப் தட் நம்பர் இஸ் குட் அனஃப், லைக் கரெக்டாக அந்த ப்ராஜெக்டோடையோ அந்த ஸ்கில்லோடையோ அந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆகுதுன்னா யூ கேன் டேக் இட் டெஃபினெட்லி. ஓகே, திஸ் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு டூ ஃபார் ஷியோர். இப்போ நீங்கள் வந்து ஜாப்காக தான் உங்கள் ரெஸ்யூம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா. அண்ட் தென் லாஸ்ட் பாயிண்ட், இப்போ உங்கள் ரெஸ்யூம் இருக்குன்னா அந்த ரெஸ்யூமும் இட் ஹேஸ் டு ஃபாலோ ஏடிஎஸ் ஃபார்மேட். ஸோ இந்த ஏடிஎஸ் ஃபார்மேட்டில் உங்கள் ரெஸ்யூம் இருந்தால் மட்டும்தான், சாரி just a moment, yeah. ஸோ இந்த ஏடிஎஸ் ஃபார்மேட்டில் இந்த ரெஸ்யூம் இருந்தால் மட்டும்தான் you will be able to get your job or you will be able to get your resume to be shortlisted.